இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உள்ள வரலாமா சார்? என்ன மேடம் குசும்பா, உள்ள வாங்க. ஏன் பண்ணக்கூடாதா? என்ன மேடம் பாடி லாங்குவேஜ்ல ஏதோ திமிரு தெரியுது. பின்ன தெரியாதா என்ன? மீனாம்பிகை குரூப் ஆஃப் கம்பெனி சிஇஓட பொண்டாட்டினா. ஓ, விஷயம் அதுதானா? சும்மா இருங்க, தள்ளுங்க, நான் அயன் பண்றேன். ஹலோ, இருங்க இருங்க. ஏன் நான் அயன் பண்ணக்கூடாதா? இல்ல, நாளையில இருந்து நீங்க என்னோட முதலாளி அம்மா, அதான் கொஞ்சம் பணிவா இருக்கணும்னு பாக்குறேன். அதென்ன நாளையில இருந்து? அப்போ இப்ப நான் யாரு? இப்போ வந்து நீங்க என்னோட. சும்மா இருங்க கபிலன், தள்ளுங்க. கபிலன், திரும்பவும் வேலையில ஜாயின் பண்றதுல உங்களுக்கு வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. இங்க பாருங்க, சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும், ஓகேவா? அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்ப நிச்சயம் சரியாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் கபிலன். எதுக்குங்க? உங்களை கம்பெனியில ரொம்ப மிஸ் பண்ணேன். திரும்பவும் நீங்க ஜாயின் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பழைய கசப்பெல்லாம் எதுவும் உங்களை நெருங்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். நானும் கோவப்படாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் புனிதா. அமுதா கிட்ட இப்பதான் நீங்க கம்பெனில ரீஜாயின் பண்ற விஷயத்த சொன்னேன். என்ன சொன்னா? அவளோட அண்ணன் அவளுக்காக இந்த வேலையில திரும்பவும் ஜாயின் பண்ணதுல அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? கபிலன், என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப லக்கின்னு அடிக்கடி என்ன ஃபீல் பண்ண வைக்கிறீங்க புனிதா. அப்படியா? அப்படியாதான். அமுதாவுக்கு சின்னதா பொசசிவ்னஸ் இருக்குன்னு தோணுச்சு. இன்னைக்கு அவ பேசும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு, அவளுக்கு நான் தாங்க எல்லாமே. அதான் அவளுக்கு நான் அவங்க மேல அன்பா இருக்கிறத பார்க்க பார்க்க எங்க நம்ம அண்ணன் நம்ம கிட்ட பாசமா இல்லையோன்னு நினைக்கிறா போல. நினைக்கிறாளோ என்னமோலாம் இல்ல, அவ அப்படிதான் நினைக்கிறா. அவ புரிஞ்சுக்கணும் தான் உன் அண்ணன் உனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாருன்னு சொல்லி அவளுக்கு புரிய வச்சுட்டு வந்தேன். அவளும் கனடா போற சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்கா. இப்பதான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன்ல, அவ என்ன ஆசைப்படுறாளோ அதை பண்ணட்டும். வெரி குட் சார். உங்களுக்கு நான் பாடம் எடுக்கலாம்னு சொல்லி வந்தேன், ஆனா அதுக்காக வேலையே இல்லாம பண்ணிட்டீங்களே. பாடமா? ஆமா, படிக்க ஆசைப்படுற பொண்ண படிக்க வைக்கணுமே தவிர கல்யாணத்தை நோக்கி அவளுக்கு விருப்பம் இல்லாம தள்ளக்கூடாது. அததான் நான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்க பிரைட் ஸ்டூடெண்ட் தான். டீச்சர், நீங்களே இதை சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும் போதும், போய் அமுதாவை சமாதானப்படுத்திட்டு வாங்க, போங்க. போறேன். நாளைக்கு வேலைக்கு ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரூமுக்கு போறேன். அட, இது கூட நல்ல ஐடியா தான். இல்ல? தேங்க்ஸ் புனிதா. இந்த தேங்க்ஸ் எதுக்கு இப்போ? இல்ல, முதல்ல அமுதாவை வேலைக்கு வெளியூர் அனுப்ப நான் ரொம்ப பயந்தேன். அதுக்கு நீங்க சொன்ன அட்வைஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்பவும் கரெக்டான நேரத்துல அமுதாவோட ஆசையை எனக்கு புரிய வச்சுட்டீங்க. அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். போதும் போதும், தேங்க்ஸ் தேங்க்ஸ் எத்தனை தடவை? சரி சரி சரி, அமுதா விஷயத்த பேசினதெல்லாம் போதும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமா? அழகழகா தொடுகிறதே மலக்காத்து, அடிமரமும் அசைஞ்சிடுதே அத பார்த்து, கருங்கல்லான போதிலுமே சில என்றாகும் காதலிலே, சிறு புல்லொன்று வாழ்ந்திடவே மழை சிந்தாதோ மேகங்களே, என்ன ஆனாலுமே இந்த ஏகாந்தமே தொட்டு தொடர்ந்து வருமே.